Hi friends, welcome to our channel Svena's Entertainment. வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு தனக்கு ஹீரோ எவ்வளவு பிடிச்சிருக்கு, அவன் கூடயே இருக்குன்னு அவளுக்கு ஆசை. ஆனா அவனுக்கு அப்படி இதுவும் மேல எந்த ஃபீலிங்ஸும் வரல. அதை நினைக்கும் போது இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். அப்பா வேற சொல்லாம கிளம்பி திரும்ப விட்டுட்டு போயிருப்பாங்களா, அது அவளோட வருத்தத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்கு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல லீச்சி ஹீரோயின் இருக்கதா சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறான். அங்க அவ பாட்டிலா காலி பண்ணி போட்டுருக்கத பாக்கவும், என்ன ஜூரி இதெல்லாங்க வந்துட்டீங்களா சென்சார்? இல்ல நீங்க தான் சார் கிடையாது, என்னோட கசின், இது என்னோட கசின் பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன உளறிட்டு இருக்குன்னு அவன் அவளை கஷ்டப்பட்டு புடிச்சு கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சுட்டு அவ குடிச்சதுக்கான காசை பில் கவுண்டர்ல பே பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தா உட்கார வச்ச சேர்ல அவளை காணும். வெளியில வந்து பார்த்தா அவ்வாட்டுக்கு அங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும். அங்க உள்ள போய் பனி கொட்டுதுனாவே கண்டிப்பா இது நவம்பர் டிசம்பர் மந்தா தான் இருக்கும். சோ கிறிஸ்துமஸ் வரப்போதாட்டு இருக்கறதுனால அங்க சில அலங்கார வேலைகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஏணி மேல ஏறி நின்னுட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீல இருக்கிற ஸ்டார் எடுத்துட்டு இருக்கா. ஜூரி என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறங்கி வாங்க. ஏன்னா அவ ஏணியை புடிச்சிட்டுலாம் நிக்கல, ஸ்டாரை மட்டும் பத்திரமா புடிச்சு நின்னுட்டு இருக்கா. நீங்க என்ன இங்கேயும் தேடி வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, இனி தேடி வராதீங்க, எனக்கு அக்கறை கொடுக்காதீங்கன்னு. எனக்கு நீங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஸ்டார் மட்டும் போதுங்க. சரி உன்னோட ஸ்டாரை பத்திரமா வச்சுக்கோ, அப்படியே ஏணியும் புடிச்சுக்கோங்க. இதை விட்டுட்டேன்னா அது ரொம்ப தூரத்துக்கு போயிடும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வானத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் இதை விட மாட்டேன்ப்பா அப்படிங்க. ஏணியை விட்டுட்டு நிக்கிறா, முதல்ல கவனமா இருங்க. அப்ப ஏணியும் புடிச்சுக்கணும், ஸ்டாரையும் புடிச்சுக்கணுமா? வேணா, இந்த ஸ்டாரை உங்ககிட்ட கொடுத்துட்டுமா? பத்திரமா வச்சுக்கணும். சரி கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நீ ஏணியை புடிச்சுக்கோங்க. நான் ஒரு தடவை கொடுத்துட்டேன்னா அப்புறம் திரும்பி வாங்க மாட்டேன். நீங்க இந்த ஸ்டாரை உடைச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் அழுவேங்க. அம்மா தாயே, தயவு செஞ்சு அந்த ஸ்டாரை கொடு, நீ ஏணிய முதல்ல புடிங்க. சரி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டார் அவனுக்கு தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அவளுமா சேர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. இவனா பதறி போய் அவளை தாங்கி புடிச்சிடறான். அதுக்கு நான் சர்ச்சுக்குள்ள இருந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சிஸ்டர் ஸ்டார் சிஸ்டர் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்து புடுங்க போக அவ தர மாட்டேங்கிறா. நாங்க ஸ்டாரை கேட்கல, இங்க என்ன நீங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு ஏணில இருந்து விழுக்கிறத நாங்க பாத்துட்டு தான் ஓடி வந்தோம், எப்படி நீங்க இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாம்? ஹீரோயினா அந்த போதிலையும் அவர் எதுவும் சொல்லாதீங்க, காட் பிளஸ் யூ மட்டும் சொல்லுங்க. சிஸ்டர்ஸும் பதிலுக்கு காட் பிளஸ் யூ போங்க, ஸ்டாரையும் அந்த பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க பிரேயர் பண்ண போறேன்னு அவங்க இவங்கள பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்க, இவன் ஒரு வழியா அவளை தூக்கி கொண்டு வந்து கார்ல செட்டில் பண்ணிடுறான். அவன் அந்த ஏணில இருந்து விழுந்த நொடி இப்ப யோசிச்சு பார்த்தா கூட அவனுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. அந்த பயத்துல ஏதோ இன்னைக்கு நீ ரொம்ப சோகத்துல இருந்தேங்கிறதுனால என்ன பயப்படுத்தினதுக்காக உன்னை சும்மா விடுறேன், எவ்வளவு குடிச்சிருக்க, இப்ப நான் பேசினாலும் உனக்கு புரியாது, காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிதான் இல்ல இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அத்தை என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்படின்னு அவளுக்கு ஹேங் ஓவர் டானிக் வாங்கலான்னு பக்கத்துல உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டானிக் வாங்கிட்டு திரும்பி வரான். அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, கார்ல இருந்து கீ எடுக்காம போயிட்டான். சோ உள்ள இருந்து லாக் ஆயிருச்சு. இவன் கண்ணாடியை தட்டி அவளை கதை ஓபன் பண்ண சொன்னா ஓபன் பண்ற நிலைமையிலேயே இல்ல. மொபைலையும் கூட கார்க்குள்ளேயே போட்டுட்டு போயிருந்திருப்பா. அதனால ஒரு போன் பூத்ல இருந்து இன்சூரன்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கக்குன்னே ஹீரோயின் அவளாவே கார் கதவை திறந்துட்டு வந்துடுறா. இல்ல இங்க ப்ராப்ளம் சால்வ்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை தேடி ஓடி வந்தா அவளுக்கு வாமிட் வந்திருக்க மாட்டிருக்கு. அதனாலதான் கதை ஓபன் பண்ணியிருந்திருக்கா. நல்லா குடிச்சதுக்கு மொத்தமா வாந்தி எடுத்துட்டு இவன் அவளுக்காக அவனோட ஓவர் கோட்டை மாட்டி விட்டு இருந்திருப்பானா, அதுலயே வாயும் தொடச்சுக்கிறா. சீச்சி அப்படிங்கிற மாதிரி இவன் அவளை வச்சு எப்படி மேனேஜ் பண்றேனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கவும், என்னடா காலையிலேயே அப்பாவை தேடி போன ஜூரி இன்னமும் காணுமேன்னு சொல்லிட்டு ஜன்ஹியோக்கும் அந்த பக்கமா தான் ஹீரோனை தேடிட்டு இருந்திருப்பான். இங்க ரோட்ல அவ ஹீரோ கூட உட்காந்துட்டு இருக்கவும், யார் நீங்க, எங்க ஃப்ரெண்டு கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவளோட கசின்கவும். ஓ, அந்த பணக்கார கசின் நீங்க தானா? நான் வந்து ஜூரியோட அப்பா. என்னதான் அப்பாவா அப்படின்னு அவனே அதிர்ச்சியாக, அதான் அன்னைக்கு அப்பாவா பேசினேன்ல, அது நான் தான் அவளோட ஃப்ரெண்டுங்கவும். சரி நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? ஜூரியோட ஃப்ரெண்டு கூட தான் தங்கி இருக்கோன்னு. அப்ப வாங்க உங்களை அங்கேயே கூட்டிட்டு போறேன்னு. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையிலேயே ஹீரோயின் இல்ல. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போதே ஜன்ஹியோக்கு ரொம்ப ஆர்வமா, உங்க வீட்டுல என் வயசுல தொலைஞ்சு போன எதுவும் பசங்க இருக்காங்களான்னு கேட்க, ஏன் கேக்குற? இல்ல இவ்வளவு அழகான கசின் எனக்கு இருந்துச்சுன்னா நானும் கூட உங்களோட தொலைஞ்சு போன கசினா வந்து நடிக்கலாமேன்னு பாக்குறேன். அன்னைக்கே நான் ஜூரிக்கு ஐடியா கொடுத்தேன், உங்க ரூம்குள்ள நைட்டா பூத்து உங்களை செடியூஸ் பண்ண சொல்லி. ஆனா அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதனால நீங்க அப்படி ஒன்னும் ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்போ உங்களை பார்க்கவும் எனக்கே வெக்கமா வருது. என்ன வேண்டாம் கசினா ஏத்துக்கிறீங்களாங்க? ஹீரோக்கா இவதான் கிறுக்கியா இருக்காளான்னு பார்த்தா இவ கூட சேர்ந்தவங்களும் கிறுக்கணுங்களா இருக்கானுங்களேன்னு கோபத்துல காரை திருப்பிட்டு இருக்கான். அப்படி நேகாவோட கடைக்கு வந்துடுறாங்க. கடைனா முன்னாடி கடை இருக்கும், பின்னாடி அவங்க தங்கறதுக்காக ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்கும். அங்க ஹீரோயினா படுக்க வைக்க பக்கத்துலயே இந்த ஜன்ஹியோக்கும் ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு இருக்க. ஆமா நீ என்ன பண்ண போற? சார் நானும் காலையில இருந்து அங்கிள் ஒரு பக்கம் தேடுறது, ஜூரி ஒரு பக்கம் தேடுறதுன்னு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், தூங்க போறாங்கவும். ஏது இங்கேயே வா? ஆமா அவ ஒரு பொண்ணு கூட தானே தங்கி இருந்ததா சொன்னா. ஓ நேகாவை சொல்றீங்களா? அவ வேற ஒரு வேலையா வெளியில போயிருக்கா, அவளும் வந்துருவா. அவன் தானா அந்த பக்கம் படுத்துக்குவா, நான் ஜூரிக்கு இந்த பக்கம் படுத்துக்குவேன் அப்படின்னு அவன் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லவும் அவன் பேச்சுல கூட பெருசா எந்த விகல்பமும் தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பான் பாத்தீங்களா, நீங்க மட்டும் என்னோட கசினா இருந்தா நானே உங்களை ட்ரை பண்ணியிருந்திருப்பேன்னு. அந்த ஒரு வார்த்தை தான் இடிக்குது. அதனால எனக்குமே காலையில இருந்து ரொம்ப டயர்டா தான் இருக்கு, நானும் இங்கேயே தங்கிக்கலான்னு தான் இருக்கேன். வாங்க சார் நம்ம 2 பேரும் பெட் ஷேர் பண்ணிக்கலாங்க. பெட் எல்லாம் எனக்கு ஷேர் பண்றது கம்ஃபர்டபிளா இருக்காது, நம்ம 2 பேரும் வெளி ரூம்ல இருந்துக்கலாம். அவ மட்டுமா உள்ள படுத்துக்கிட்டோன்னு சலூன்ல 2 சேர் இருக்குமா, அதுலயே சாஞ்சி படுத்து
எடுத்துக்கிறாங்க. ஜன்யூக்கு பெருசா அது கம்ஃபர்டபுளாவே இல்ல. உள்ளே வாங்களே சார், பெட்ஷீட் பெருசு, நம்ம ரெண்டு ஷேர் பண்ணிக்கலாங்க. அவனா முறைக்கிறான், எங்க இருந்துதான் இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைக்கிறாங்கன்னு. நேக்கா ஏதோ ஒரு வேலையை போயிருப்பால, காலையில வாக்குல தான் கடைக்கு வரா. வந்ததும் எப்பவும் பாக்குற ஜன்யூக்கு அங்க பப்பரப்பன் படுத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப காமா அங்க சேர்ல படுத்திருக்கோம். யாரு இது இவரு? ஒரு தெய்வ கடாட்சியம் தெரியுதே. ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட அளவெடுத்து மூஞ்சில ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. அப்படியே போட்டோ எடுத்து நம்ம கடையில ஓரமா மாட்டினோம்னா கூட அந்த போட்டோவை பாக்குறதுக்கே கஸ்டமர்ஸ் வருவாங்களாட்டு இருக்குன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கவும், அதுக்குன்னு ஹீரோயின்மே முழிச்சு வந்திருப்பா. ஓடி வந்து இவர் என்ன இங்க பண்றாருங்கிற மாதிரி அவ அதிர்ச்சியாக, இவர் உனக்கு தெரியுமா, நீ தான் கூட்டிட்டு வந்தியா? இவர் தாண்டி என்னோட கசின். ஓ, அந்த பணக்கார கசின், அதாவது ஹோட்டல் ஓனர் பிரின்ஸ் இங்க வந்திருக்காரா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்தவும், அதுக்குன்னு ஹீரோவை கண்ணு முழிச்சு அவ்வளவு பக்கத்துல நேக்காவை பார்க்கவும் அவன் அதிர்ச்சியில கீழே விழுக போயிடுறான். ஹீரோனா ஓடி போய் சார்னு கை தூக்கி விட்டு, அவ என் ஃப்ரெண்டு தான், பயந்துராதீங்க. அதானே பயமாவே இருக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கேன்னு. சரி நான் கிளம்புறேங்க, நீங்க எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க? ஓஹோ, அப்ப எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. அந்த பக்கமா கிடக்குற ஸ்டாரை காட்டி நல்லா யோசிச்சு பாரு நைட் என்ன நடந்துச்சுன்னு. இவ்வளவு யோசிச்சு பாக்குற, எதுவும் ஞாபகம் வரல. அங்க ஓரமா ஹீரோட கோட்டு கிடக்கவும் அதை எடுத்து பார்த்துட்டு, இந்தாங்க சார், இதை போட்டுட்டு போங்கன்னு கொடுக்க, இது போடுற நிலைமையிலயா இருக்கு, நல்லா பாருங்க. என்ன வாந்தி எல்லாம் இருக்கு, நைட் ரொம்ப குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டீங்களா? அவனா பெருமூச்சு விட்டுட்டு, ஆமா ரொம்ப குடிச்சனா, அதுல வாந்தி எடுத்து ரோட்ல விழுந்து கிடந்திருந்தேன் மேடம், நீங்க தான் என்ன பத்திரமா கூட்டு வந்து இங்க தூங்க வச்சீங்க, ரொம்ப நன்றின்ட்டு போறான். ஹீரோ காலையில இங்க இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிருக்கும். அதனால அவனை கூட்டிட்டு போறதுக்காக செக்ரட்டரி யூனாவும் வந்திருந்திருப்பா. ஜன்யூக்கு முறையா யூனாவை பார்த்ததுமே அவ அழகுல விழுந்துட்டான். ஆர்வ குளர்ல நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு கூட அவ பின்னாடியே போனா. அதுக்குன்னு அவ ஹீரோ கூட கிளம்பி போயிடுறா. ஹீரோ போனதுக்கு அப்புறமா நைட் அப்படி என்ன சேட்டப் பண்ணி இருந்திருப்போம், அவர் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுட்டு போனாரு அப்படின்னு ஓரமா கிடக்குற ஸ்டாரை கையில வச்சுட்டு யோசிச்சு பாக்குறா. எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா கடைசியா ஏதோ லீஜு கிட்ட உளறிட்டு இருந்தது மட்டும் ஞாபகம் வருது. ஒருவேளை அவனை கேட்டா சரியா தெரியும் அப்படின்ட்டு அவனை தேடி போறா. ஏன்னா இவளுக்கு உள்ள ஒரு பயம், எங்க சொல்லக்கூடாது எதையும் ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்போமோன்னு. நைட் நீ என்ன தேடி வந்தாலும் நான் அவன்கிட்ட எதுவும் சொன்னாங்க, நானும் அவ்வளவு போதிலே நீ என்ன பத்தி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன். எங்க நீ மூச்சு விடாம என் ஃப்ரெண்ட பத்தி தான் பேசிட்டு இருந்த. அவரை பத்தியா என்ன சொன்ன? எனக்கு தெரியும் நீ அவளை குடிச்சதுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன், அதனாலே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உனக்கு போட்டு காட்டுட்டோம்னா அவன் மொபைல் எடுத்து இதே ஒன்னு பிளே பண்ண போக ஆனா வேணாங்கிறா. ஆமா, அதெல்லாம் உன் மனசுல இருந்து வந்த விஷயம் தானே, அது உனக்கே தெரியும். நான் வேணா என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இவன் மொபைல்ல சில பட்டன்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ண இவன் டக்குனு அவன் கையை பிடிச்சிக்கிறாளா. என்ன ஞாபகம் வருதா என்னோட அதிர்ச்சி வைத்தியம் எப்படி உதவியா இருக்கா? நைட் என்னெல்லாம் பேசி பண்ணி இப்போ மனசுல உரைக்க ஆரம்பிச்சிருந்திருக்குமேங்க. ஃபுல்லா ஞாபகம் வரல, ஆனா கொஞ்சம் வந்திருக்கு. உண்மையிலேயே நீங்க எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரெக்கார்டு மட்டும் இல்ல, சில வீடியோஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் அழிச்சிருங்கன்னு சொல்ல, அடடா இப்படி நீ உடனே சரண்டர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருந்தா நைட் ஏதாச்சும் ரெக்கார்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்திருக்கலாம் மாட்டிருக்கு, மறந்துட்டேன். அடுத்த டைம் நீ நல்லா குடிக்கும் போது என்ன கூப்பிடு அப்படிங்கவும். அப்ப இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தீங்களா? ஆமா, உன் கூட விளையாடுறனாவே எனக்கு ஃபன்னா தான் இருக்கு. சரி போ, கேர்ஃபுல்லா இரு, இல்லைன்னா உன்னோட கேம் சீக்கிரமே ஓவர் ஆயிடுங்கிறான். ஒரு வழியா ஹீரோயின் பழையபடி ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறா. அவன் நைட்டு ஃபுல்லா ஹீரோனை தேடிட்டே பின்னாடி சுத்தினது. எப்பவும் இவன் கம்ஃபர்டபிளா இருந்து பழகினவன்ல. ஆனா ஹீரோயின்காக அந்த சலூன்ல படுத்து தூங்கிட்டு இருந்ததுலாம் இவனுக்கு கோல்டு வந்திருக்கும். எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் சாப்பிடறதுக்கு கூட கஷ்டப்படுறான். ஏன்னா கோல்டு இருந்துச்சுன்னா சரியா சாப்பிட முடியாதுல்ல. தாத்தா இருந்துட்டு, ஏண்டா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசியை போட்டுக்கலாம்லங்க. அத்தையா சிரிச்சுட்டு, என்னப்பா சொல்றீங்க, அவனுக்கு தான் ஊசி போடுறதுனாவே பயமாச்சு, அவெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டாங்க. ஹீரோயினும் காத்துக்கிட்ட போய், அப்ப ஊசினா உங்களுக்கு பயமா? நான் கூட நீங்க பெரிய ஆளு நினைச்சேன், ஆனா சின்ன குழந்தை மாதிரி ஊசிக்கு பயப்படுவீங்களாட்டு இருக்கு அப்படின்னு அவனை ஓட்ட ஆரம்பிச்சிடறாய். உன்னை தேடி வந்தேன்ல, எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலையும் தேவைன்னு அவன் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பானா. அப்ப ரூம் கதவை திறந்துட்டு ஹீரோயின் ஏதோ ஒன்னு கிளாஸ்ல கொண்டு வர, உன்னை யார் இப்ப உள்ள வர சொன்னது? நான் வரக்கூடாதா? வரலாம், ஆனா வேற ஒருத்தர் ரூமுக்கு வர முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும். இவ்வளவு ஓடி போய் கதவை தட்டிட்டு வந்துடுறாளா. என்ன கதவை தட்டிட்டு வந்துட்ட? கதவை தட்டிட்டு நான் வரட்டுமான்னு கேட்டுட்டு வரணுங்கவும், இவர் மட்டும் நம்ம ரூமுக்கு படார்னு கதவை திறந்துட்டு வந்தாரு. ரொம்ப ஓவரா தான் பண்றாருன்னு இவ கதவை போய் எட்டி ஓச்சிட்டு வரா. ஆமா, கிளாஸ்ல என்னங்க இது ஜப்பான் ட்ரீட்மெண்ட், ரொம்ப கோல்டா இருந்துச்சுன்னா எக் ஆல்கஹால் செஞ்சு சாப்பிட்டோம்னா சரியாயிடும். அவனும் கையில வாங்கிட்டு, உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்க ஒரு மடக்கு குடிச்சு பாருங்க, அப்பதான் தெரிய வருங்கவும். இவனு சிப் பண்ணி பாக்குறான். அப்படி சுருன்னு இருக்கு, ஒரு மாதிரி நல்லா எஃபெக்டிவா தான் இருக்கு. நான் சொன்னேன்ல எப்படி இருக்கு, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கோல்டு வந்தா கூட நான் இதே மாதிரி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு அவளே சொல்லிட்டு, இல்ல நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சளி பிடிக்கிற வரைக்கும் இங்க இருப்பேனா என்னன்னு தெரியல, இந்த ஹாஸ்பிட்டலே போய் ஊசியை போட்டுக்கோங்க, என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சோகமா வெளியில போக, ஹீரோவா திரும்பி, ஒருவேளை நீங்க இருக்கிறப்பவே எனக்கு திரும்பவும் கோல்டு வந்துருச்சுன்னா எனக்கு இதே மாதிரி நீ செஞ்சு கொண்டு வந்து குடுக்கலாம், நான் குடிச்சுக்குவேங்க. இவர் இப்படி எல்லாம் இன்னைக்கு பேசுதான் மனசு இவர் பக்கமாவே போகுதுன்னு. இந்த ஒரு முறை தான் ஃப்ரீ, அடுத்த முறை இதே மாதிரி ஒரு கிளாஸ் கொண்டு வரணும்னா 4000 ரூபாய் கேப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போக, ஹீரோக்கு அப்ப ரியலைஸ் ஆகுது, ஆமால இவ சீக்கிரமே இங்க இருந்து போயிடுவா. இவளுக்குன்னு வாங்கின அந்த பர்த்டே கிஃப்ட கூட இன்னும் கொடுத்துருந்துருக்க மாட்டான். வெளியில எட்டி பார்த்தாலும் இன்னைக்கு ஸ்னோ வேற பெய்யல, எப்படி நாளைக்கு ஸ்னோ பெய்யுமா அப்படின்னு இவனே யோசிச்சுட்டு, என்னாச்சு எனக்கு, அவதான் ஸ்னோ பெய்யும் போதுல என்னோட பர்த்டேன்னு சொன்னானா, அதை நான் நம்பிட்டு கிஃப்ட வேற வாங்கி வச்சிருக்கேன். இது வாங்கின நேரமே சரியில்லை, பேசாம திருப்பி கொடுத்துடலாமா? வேணாம் வாங்கியாச்சு, இந்த ஒரு முறை வேண்டாம் அவளுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் ஆபீஸ் வரவும் மீட்டிங் முடிஞ்சிருதா. செக்ரட்டரி கூப்பிட்டு, யூனா இன்னைக்கு எப்படி ஸ்னோ பெய்யும் நினைக்கிறியாங்க? என்ன சார் கேட்டீங்க? இன்னைக்கு ஸ்னோ வருமான்னு கேட்டேன். வானத்தை பார்த்துட்டு
எனக்கு தெரியலையேங்க. சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இன்னைக்கான வெதர் ரிப்போர்ட் என் டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருங்கிறான். அப்ப அங்க இந்த ஜன்யூக்கு வந்து ஹாய் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காங்க, நீங்க அன்னைக்கு சலூனுக்கு வந்து இருந்தீங்களே உங்க பாஸ கூட்டிட்டு போறதுக்கு, நானும் அங்கதான் இருந்தேன், நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சு நீங்க உடனே கிளம்பி போயிட்டீங்களா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், இப்ப நான் போட்டுமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகவும் அவன் பேசுறது திக்கி திணறதெல்லாம் பார்க்கும் போதே அவனுக்கு தன்னை பிடிச்சிருந்திருக்கு, அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு யூனாக்கு புரியுது. அதே சமயம் அவனோட இன்னசென்ஸும் அவளுக்கு ஏதோ பார்த்ததுமே பிடிச்சிருக்கு. செக்ரட்டரி கிட்ட பேசணும் ஜன்யூக்க கையிலேயே பிடிக்க முடியல, ஓடி வந்து நேகா கிட்ட நான் சீக்கிரமே பெரிய ஹோட்டல் ஓனர் ஆக போறேன், சென்சாரோட செக்ரட்டரி என்னோட செக்ரட்டரி ஆக்க போறேங்க. அவ யாருக்கும் முடி வெட்டிட்டு இருந்திருப்பா. சடார்னு திரும்பி நான் உன்ன யார லூஸ் தம்பியா தான் பாக்குறேன், ஆனா நீ ஒரு முழு லூசுங்கிறது பேச பேசதான் தெரிய வருது, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, காதல் வந்துருச்சுன்னா மலைய கூட நகர்த்தலாம் அப்படின்னு அவன் தத்துவெல்லாம் பேசவும் போடா முதல்ல போய் வேலையை தேடுங்கவும் முடிவெட்டிக்க வந்த லேடியா இவங்க 2 பேர் பேசுறீங்க கேட்டுட்டு இந்த பையன் மாடலிங்க்கு ட்ரை பண்ணலாங்க இவனா அப்படிங்கிற மாதிரி நேகா பாக்கவும் இல்லப்பா எனக்கு என்னமோ இந்த பையனோட ஃபேஸ் மாடலிங்க்கு ஒத்து வருமோன்னு தோணுதுன்னு மாடலிங் ஏஜென்சியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஹீரோனோட பர்த்டேக்கு சாய்ஸி ஹீரோட வீட்டுக்கு வந்திருந்தப்போ பெருசா அவளால எல்லாரு கூடயும் பேசி இருந்திருக்க முடியாது, அவங்களுமே இவளை கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க, அதனால இன்னைக்கு ஒரு மரியாதைக்காக அவங்கள பார்க்க வந்திருக்கா. தாத்தாக்கு இன்னைக்குமே அவளை பாக்குறதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் சிரிச்ச மாதிரியே உனக்கும் சானுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்தது படிச்சேன், நீங்க 2 பேருமே ஒவ்வொரு ஃபீல்ட்ல பெரிய ஆளு, உங்களை பத்தின காசிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெளியில வர மாதிரி நடந்துக்காதீங்க, ஏன்னா எது ஃபியூச்சர்ல ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறது இப்பவே சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பெரிய மனுஷத்தனமா அட்வைஸ் பண்ணாலும் அவர் என்ன சொல்ல வராங்கிறது சாய்ஸிக்கு நல்லா புரியுது. இந்தாங்க தாத்தா உங்களுக்காக அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வேணாமா எனக்கு இனிப்பு பிடிக்காதுன்னு அவர் ஆண்டனி அங்கிள் கூட கிளம்பி ரூமுக்கு போக தாத்தா எப்பவுமே இப்படிதான் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்கள தலைமையில தூக்கி வைப்பாரு, பிடிக்கலைன்னா அவ்வளவுதான் அவங்க அவருக்கு தேவையில்லாததான். சரி பக்கத்துல நிக்கிற அத்தைய வச்சு கரெக்ட் பண்ணலான்னு இவ அவங்களுக்காக ஏதோ ஷோ டிக்கெட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கா. ஏற்கனவே அப்பா பேசினதுலயே இவ ஒரு மாதிரி ஆயிட்டா எதுக்கு இந்த டிக்கெட்டை வாங்கிக்காம இவ்வளவு மேல் கொண்டு கஷ்டப்படுத்தணும்னு ஆன்டி டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. கையோட இவ பொக்கையும் கொண்டு வந்திருப்பாளா, ஆன்டி நான் போய் சென்னோட ரூம்ல இதை வச்சுட்டு போயிட்டுமாங்க, போமா அப்படிங்கவும் இவ அந்த பொக்கையை வைக்கும் போது அங்க ஓரமா இருக்கிற ஸ்னோ கிளாஸ பாத்துட்டு என்ன ரெடியா கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிருக்கு, ஒருவேளை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் வாங்கியிருப்பாரோ, சோ ஒரு மாதிரி இவளுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவ கப் வின் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஹீரோ வாழ்த்துக்கள் சொன்னனே தவிர்த்து பெருசா கிஃப்ட் எதுவும் கொடுத்துக்கல, மேபி இது அதுக்காக தான் இருக்குன்னு அவ தனியா கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஆபீஸ்ல செக்ரட்டரி யூனா வந்து சார் நேத்துக்கு நீங்க கேட்டபடி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன்ல, நேத்துக்கு ஸ்னோ பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல, இன்னைக்கும் வாய்ப்பு இல்ல, ஆனா நாளைக்கு 100% கன்ஃபார்மா ஸ்னோ பெய்யும்னு எனக்கு தகவல் வந்திருக்குங்க அப்படி அப்படின்னு அவனை அறியாம சிரிக்கிறானா. செக்ரட்டரி யூனாக்கா ஸ்னோ மேல இவருக்கு என்ன ஆர்வங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோனும் ஹீரோவும் மட்டும்தான் டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட்காக ஆஜராயிருந்திருக்காங்க. ஏன்னா தாத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாரோ பார்க்க போயிட்டாரு. ஆண்டனி அங்கிளும் அத்தையும் சாய்ஸி கொடுத்த டிக்கெட் வச்சு ஏதோ ஷோ பார்க்க போயிருந்திருக்காங்க. ஹீரோ நியூஸ் பேப்பர்ல பிசினஸ் காலம் படிச்சுட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பிளேட்ல இருக்கிற எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு இருக்கா. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ் வேணும்னு அவ கேட்கவும் வேலைக்கார பொண்ணு கொண்டு வந்து வச்சுட்டு போதா. இவன் அப்பதான் பேப்பர்ல இருந்து நிமிது இதுக்கு காலையில நேரம் இவ்வளவு சாப்பிடுறாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கா, அதனால இப்பவே சாப்பாட்டுலாம் வயிற்றுக்குள்ள போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ எனக்கு ஒன்னு பார்க்கும் போதெல்லாம் முக்சு ஞாபகம் தான் வருதுங்க. யார் அந்த முக்சு? நம்ம வீட்டு டாமியோட அம்மாங்க. அப்படின்னா என்ன நாய்ங்கிறீங்களா? இல்ல இல்ல முக்சுவும் ஒன்ன மாதிரிதான் கிடைக்கிற இடத்துல தூங்கிக்கும், சாப்பாடு கிடைக்கிறப்ப நிறைய சாப்பிட்டுக்கும், எப்ப பார்த்தாலும் வாழ் வாழ்ன்னு கத்திட்டு இருக்கும். எனக்கு ஒன்ன பார்க்கும் போதெல்லாம் முக்சுவோட ஞாபகம் தான் வருது. இவ்வளவு கோவம் ஆயிடுது. அப்ப என்ன நாய்ங்கிறீங்க? நான் நாய்னா நீங்க கோழி? ஏது நான் கோழியா? ஆமா கோழி எப்பவுமே உட்கார்ந்த மாதிரியே தூங்கும், அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது கத்தி எழுப்பி விட்டு அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்கும், அதுவும் சிவனேன் இருக்காது, அது சுத்தி இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருக்க கூடாது, எப்ப அதை சூப்பு போடுறோமோ அது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டே இருக்குங்க. ஏய் நான் உன்னோட பாஸ், நீ என்ன கோழிங்கிற? கோழின்னு தான் சொன்னேன் பாருங்க, சாப்பிடும் போது கூட குறிச்சு குறிச்சு சாப்பிடுறீங்க, இங்க கோழி தாங்கிறா. அவனா டென்ஷன் ஆகி நீ பேசும்போது கூட நாய் கத்துற மாதிரிதான் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுறான். அன்னைக்கு ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பானா, அப்ப கொக்கரக்கோ அப்படின்னு கோழி கூவுற சவுண்ட் கேக்குதா. என்ன இது, நான் தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு திடீர்னு கோழி கூவுற சவுண்ட் கேக்குங்கவும் செக்ரட்டரியுனா சார் உங்க மொபைல்ல இருந்து அந்த சவுண்ட் வருதுங்கவும் இவனு மொபைல் எடுத்து பாக்குறானா, அதுல ஸ்கிரீன் சேவரா ஹீரோனோட போட்டோ, அதுவும் அவ கோழி மாதிரி நின்னுட்டு இருக்கா. பத்தாதுக்கு இந்த டைம்க்கு அலாரம் செட் பண்ணி அதுல கோழி கூவுற சவுண்டையும் வச்சு விட்டுருக்கா. இவனா டக்குன்னு மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மத்த எல்லார்கிட்டயும் சாரின்னு கேட்டு சிரிச்சுட்டே மீட்டிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. என்னடா இப்பெல்லாம் அடிக்கடி பாஸ் அதிகமா சிரிக்கிறாருன்னு இவனாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இங்க அத்தையும் ஆண்டனி அங்கிளும் ஷோ பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அங்க லீஜோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க அத்தையை பார்த்துட்டு ஏய் நீ இந்த ஷோக்கு தான் வந்திருக்கே, இது ரொம்ப பாப்புலரான ஷோ, எனக்கே கடைசி செகண்ட்ல தான் டிக்கெட் கிடைச்சது. ஆமா அவரு என் கூட தான் வந்தாருங்க, காலம் போன கடைசியில உனக்கு டேட்டிங் போகணும்னு ஆசை வந்திருக்கு, ஆனா அதுக்கு நீ இவரையா கூட்டிட்டு வந்த, எப்பவுமே உன்னோட சாய்ஸ் பேடா தான் இருக்குங்க. அத்தை அவசரமா இல்ல இல்ல எங்க 2 பேத்துக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவர் சும்மா என்ன டிராப் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்தாருன்னு அவங்க வாய் விடவும் ஆண்டனி அங்கிளுக்கா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஓகே மேடம் நான் வெளியில வெயிட் பண்றேன், ஷோ முடிஞ்சது வாங்கன்னு அவர் கார்ல போய் உட்கார்ந்துக்கிறாரா. அப்பதான் அத்தைக்கு இவ வேற தேவையில்லாம பேசி நல்லா போயிட்டு இருந்தது கெடுத்து விட்டாளேங்கிற மாதிரி அத்தைக்கா போற ஆண்டனி அங்கிள் அப்படியே கூட்டிட்டு வரணும்னு தோணுது. அதுக்குன்னு லீஜோட அம்மா வா வா நான் கூட தனியா ஷோ பார்க்கணும்னு நினைச்சேன், எனக்கு கம்பெனிக்கு நீ இருக்க அப்படின்னு
அப்படின்னு தரத்தரன் பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தா அவ்வளவுதான், நம்ம லைஃப் லாங் சிங்கிளா தான் இருக்கணும். இந்த சாய்ஸி இருக்கால, ஜென் தனக்குன்னு வாங்கி வச்ச கிஃப்ட் எப்ப கொடுப்பாரு, இதுக்கும் நம்மளே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாமான்னு அவனுக்காக கூல் காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்கவும், என்ன தேடி வந்திருக்க திடீர்னு, இல்ல இன்னைக்கு என்னோட ஷெட்யூல் எல்லாம் ஃப்ரீ தான், அதான் உங்க கூட டின்னர் டேட் போலான்னு நினைச்சேன், நானுமே இன்னைக்கு டின்னருக்கு ஜூரி கூட வெளியில போலான்னு தான் இருக்கேன், நீயும் ஜாயின் ஆயிக்கோங்கிறான். அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் 2 பேருமா கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவன் அந்த கிஃப்ட்டை இன்னைக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் ஹீரோனை டின்னருக்கு கூட்டு இருந்திருப்பான். இன்னும் அவன் அங்க ரீச் ஆகாதனால ஹீரோன் கிட்ட இருந்து கால் வருது. அதுவும் அந்த கொக்கரக்கோ சவுண்டோட, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க ஆரம்பிக்க, என்ன இது இந்த மாதிரி சவுண்ட ரிங்டோனா யார் வச்சதுங்க, ஜூரி தான் வச்சா, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்தா கோழி மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிற ஹீரோனோட போட்டோ இருக்க, இதுவும் அவ பண்ண வேலை தானா, அவனும் ஆமான்னு சிரிக்க, நான் வேண்டா அழிச்சிட்டுமா, ஃபன்னியா தானே இருக்கட்டும்ங்கிறான். அவன் இருக்கட்டும்னு சொன்னது இவளுக்கு பிடிக்கல. இன்னைக்கு டின்னருக்கு ஹீரோ ஸ்கை டவர் பில்டிங்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஹீரோனா அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் வரமாட்டாராட்டு இருக்கு, கடைசியில எதுக்கு ஏமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பலான்னு சமயத்துல தான் அங்க லிப்ட்ல இருந்து சாய்ஸியும் ஹீரோ வர, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல எதுக்கு நம்மள கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்சி வாடி போயிடுது. டின்னர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட எப்பவும் இல்லாம ஹீரோயின் ரொம்ப அமைதியா இருக்க, ஹீரோக்கா என்னடா காலையில இந்த பிள்ளை அவ்வளவு ஒம்பு பண்ணிச்சு, இப்போ ரொம்ப அமைதியாயிருச்சு, இது மூட் ஆஃபா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சாய்ஸிக்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, காருக்குள்ள அவ ஸ்னோ கிளாஸ் இருந்ததை பார்த்துட்டு இருந்திருப்பா, ஏன் இன்னும் அவர் அந்த கிஃப்ட் என் கையில கொடுக்கல, இங்கேயும் எடுத்துட்டு வரல, அப்ப அது எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ யோசனையில இருக்க, ஒரு வழியா அந்த டின்னர் ஒரு மாதிரி தான் முடிஞ்சது. சாய்ஸி கூப்பிட்டு போறதுக்கும் அவ மேனேஜர் வந்துட்டாங்க, அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோயினா ஹீரோ கிட்ட, என்ன எதுக்கு இங்க இப்ப கூப்பிட்டு வந்தீங்க, டைம் வரட்டும் சொல்றேங்கிறான், உங்க கூட இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க போறேங்க. எது அந்த அப்பா ஃப்ரெண்டா, நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏதோ என்ன செடியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்றீங்களாமா, ஐயா அப்படியே உங்களை செடியூஸ் பண்ணிட்டாலும் உங்கள்ட்ட என்ன இருக்கு, இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸ் ஒண்ணுதான், அதை தவிர்த்து உங்கள்ட்ட எதுவுமே இல்ல, இந்த மாதிரி ஃபேஸ் கிடைக்கல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களை ஒரே செகண்ட்ல நான் பொறுக்கியா மாத்தட்டுமாங்க, நான் பேசிக்காவே ஒரு ஜென்டில்மேன், உன்ன மாதிரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இல்லங்க, இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க, நான் எதுவும் தப்பா பேசல, அவங்கதான் அவங்கள பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னாங்க, இவளுக்கா கோவம் வந்துருதா, அதனால அங்க ஒரு பொண்ணு ஏதோ டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்குமா, இவன் நைஸ் அந்த பொண்ணோட பேக்ல அடிச்சுட்டு அங்க வந்து ஓடி போக, அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு ஹீரோ தான் அவ பேக்க தட்டினான்னு நினைச்சிட்டு, ஹலோ நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, பட் ஜென்டில்மேன்லாம் பேக்ல தட்டக்கூடாது, அது ரொம்ப தப்புன்னு அவங்க ஹீரோவோட பேக்ல தட்டிட்டு போக, ஹீரோனா தூரத்துல இருந்து அவனுக்கு நக்கல் காட்டிட்டு சிரிச்சிட்டு போறா, இரு உனக்கு இருக்குன்னு அவ அவளை துரத்த ஆரம்பிக்க, அவ சரண்டர் ஆயிரா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், சரி சின்ன பிள்ளை அவளை என்ன பண்ண முடியும், அதனால இவனு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா ஸ்னோ வரும்னு செக்ரட்டரி சொன்னா இன்னும் வரலையேன்னு அவன் வெளியில பாத்துட்டு இருக்கவும் டக்குன்னு ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருது. ஜூரி பாத்தியா ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமா இந்த மாசத்துல ஸ்னோ பெய்யறது என்ன அதிசயமாங்க. இவன் காரை சைட்ல ஸ்டாப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு வாங்கின கிஃப்ட் எடுத்து கொடுக்க, ஐ இது ரொம்ப அழகா இருக்கேன்னு அவன் அந்த கிளாஸ் ஆட்டி பாக்க, அங்க ஒரு சுவிட்ச் இருக்கு பாரு, அதை போட்டு பாத்தீங்கன்னா சாங் கூட பிளே ஆகும். அவன் சொன்ன மாதிரி இவன் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க சாங்கும் பிளே ஆக இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தேங்க்ஸ் சார், இப்பதான் நான் முறையா பர்த்டேக்காக ஒருத்தர் இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்கேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன், ஆனா இதுவே கடைசி முறையாவும் இருக்கட்டும், நான் இங்க இருந்து போக போறேங்க. ஏன் உங்க அப்பாவும் இங்க இல்ல, நீ எங்க போறேங்கிற, இல்ல எனக்கு நாளாக பயமா இருக்கு, தாத்தா வேற என் மேல அதிகமா பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாராம், எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்கு, இவனுக்கு அவளை அனுப்புறதுக்கு மனசு இல்ல, ஒண்ணு தாத்தாவுக்காக, இன்னொன்னு இவளோட அப்பா எங்க போனாருன்னே தெரியல, இந்த மாதிரி சமயத்துல இவளை எங்க அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு அவன் ஏதோ யோசனையாகவும் வீட்டுக்கும் வந்துடுறாங்களா. கடைசியா ஹீரோயின் அவளோட ரூம்க்கு என்ட்ராக்கு முன்னாடி, ஜூரி இன்னும் கொஞ்ச நாள் நீ என்னோட கசினா நடிச்சேனா, ஜிஜி ஐலாண்ட்ல இருக்கிற என்னோட ஃபார்ம் ஹவுஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அதுவும் பேர்ல எழுதி வைக்கிறேங்க. என்ன சார் எனக்கு ஆசை காட்டுறீங்களாங்க, இல்ல உனக்கு ஆஃபர் பண்றேன், யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ள போகவும், சரி நம்ம நல்லவளாகலான்னு பார்த்தா இந்த சார் வேற விட மாட்டேங்கிறாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸ் அங்க இருக்கிற ஆரஞ்சு தோட்டம் முழுசா எனக்கே, ஜிஜி ஐலாண்ட்ல வீடு கட்டணுங்கிறது என்னோட கனவு, அதுலயும் அந்த மாதிரி ஒரு வீட்டுல நானும் அப்பா வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும்னு அவளுக்கு யோசிச்சு பார்க்கும் போதே நல்லா இருக்கு. ஜூரி மனசுக்கு கடிவாளத்தை போட்டு நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும், டீல் ஓகேன்றலாங்கிற முடிவுக்கு வந்துடுறா. அடுத்த நாள் சாய்ஸி ஹீரோ பாக்குறதுக்காக அவனோட ஹோட்டலுக்கு வர, அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் தான், காசிப் ரிப்போர்ட்டர், இவள அங்கங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதை லீஜு கவனிச்சுட்டு, சாய்ஸி பாரு உன்னை யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவனை துரத்தி பிடிச்சு அவன்கிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இது வரைக்கும் இவ யாரெல்லாம் மீட் பண்ணிருக்காங்களோ அவங்க சம்பந்தமான எல்லா போட்டோஸும் இருக்கு. அதாவது ஒவ்வொரு போட்டோ வச்சு அவங்க எல்லாரு கூடயுமே இவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி காசிப் கார்னர்ல எழுதலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்திருக்கான். அப்படியே இந்த விஷயத்தை ஹீரோட காதுக்கும் கொண்டு போயிடுறாங்க. லீஜுவா அதுல உள்ள எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு, பரவாயில்லையே இதுல சென்னை விட ஹேண்ட்ஸமான ஆட்கள்லாம் இருக்காங்க, அதுல யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம்லங்க. அவள அவனை முறைச்சிட்டே, உப்பா ப்ளீஸ் உப்பா, என்னை பத்தி இந்த மாதிரி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நானும் அபிஷியலா டேட் பண்றத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாமாங்க. லீஜு ஹீரோ கிட்ட, அவ்வளவு அவசரம் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இத்தனை போட்டோஸ்லயும் நீயும் சாய்ஸி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்லையே. இல்ல நான் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பிஸிங்கனால எப்பவாச்சுதான் அவளை சந்திக்கிறேன். அந்த கான்வர்சேஷனோட கடைசியில ஹீரோவும், ஆமா லீஜு சொல்றது கரெக்ட் தான், நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கலாங்கிறானா. அவ்வளவு கோபத்தோட லீஜு கிட்ட, உனக்கு நானும் சின்ன சேரது பிடிக்கல தானங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்க 2 பேரும் உங்க ரிலேஷன்ஷிப்ல கான்பிடென்டா இருந்தீங்கன்னா எப்பனாலும் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனா இப்போதைக்கு உங்க
அவங்க சம்பந்தமான நியூஸ்லாம் ரொம்ப வெளியில வந்துச்சுன்னா ஜூரியோட நியூஸும் வெளியில வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவளை தொலைஞ்சு போன பேத்தின்னு திடீர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணா உண்மையிலேயே அவதான் பேத்தியா அவதான் வாரிசாங்கன்னு நிறைய சந்தேகம் வரும். அதனால என் ஃப்ரெண்டு தயக்கம் காட்டுறானாட்டு இருக்கு. மத்தபடி எதுவும் இருக்காதுங்க. அப்ப ஜூரி கூட இருக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் சேர முடியாதாங்க. எனக்கு தெரியலங்கிறான். அவளுக்கு ஏற்கனவே ஹீரோனை பார்த்தாலே ஒரு மாதிரி காண்டா இருந்திருக்கும். இப்ப இவன் வேற இப்படி போட்டு கொடுத்துட்டு போகும். அவ ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, ஜூரி நீங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் உன்னை தேட மாட்டாங்களா? இல்ல இங்க நீ ஒரு பிரின்சஸ் மாதிரி வாழ்றதுனால உங்க அப்பா அம்மாவையே மறந்துட்டியாங்க? என்ன சொல்றீங்க? இல்ல நீ எந்த குடும்பத்தோட சௌகரியங்களை எல்லாம் அனுபவிக்கிறியோ அவங்களோட நலனையும் நீ யோசிக்க வேண்டாமா? ஏன் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாங்க? ஆமா நானும் சென்னும் சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் பண்ண போறதா இருக்கும். அப்படி குடும்ப சார்ந்த ஒரு நியூஸ் வெளியில வரும்போது அந்த குடும்பத்துல இருக்கிற உன்ன பத்தின டீடைல்ஸும் வெளியில போக வேண்டியிருக்கும்ல. சோ நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க ரிலேஷன்ஷிப் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியாது. என்னது என்கேஜ்மெண்டா? அதுல இவங்க 2 பேர் சேர்றதுக்கு நம்ம தடையா இருக்க போறோமா? அப்ப நான் இனி இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க ஒன்னும் என் ஃபேமிலி பத்தி எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். நான் சீக்கிரமே என் பழைய இடத்துக்கே போயிடுவேங்கிறா. என்னதான் அவகிட்ட ஒரு கோபத்துல இவ இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருந்தாலும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்கும்னு நினைச்சோம். இல்ல நான் சுயநலவாதியை யோசிக்க கூடாது. சென் சாரோட நல்லது பத்தி தான் யோசிக்கணும். அவருக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் போது நானே ஒரு பொய்யான கசின், என்னால அவரோட லைஃப் இடைஞ்சலாக கூடாது. நான் இங்க இருந்து போறதுதான் சரிங்கிற அவ முடிவு எடுக்கிற சமயத்துலதான் அவளுக்கு லீஜு கிட்ட இருந்து காலு, என்ன உனக்கு மூடு சரியில்லை தானங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவன் தானே சாய்ஸு கிட்ட போட்டு கொடுத்தது. அவ எப்படி இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுவான்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கரெக்டா இவளை தேடியும் வந்துடுறான். ஹீரோயின்கா ஹீரோ விட்டு போறதுல அவளை அறியாம என் கண்ணீரே வந்திருக்குமா. அதை அவன் நோட் பண்ணிட்டு, பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததை விட என் ஃப்ரெண்டு உன் மனசுல ஆழமான இடம் தான் பிடிச்சிருக்கானாட்டு இருக்கு அப்படிங்கவும் இவ அவசரமா கண்ணீர்லாம் தொடச்சு விட்டு, என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? நான் அப்படிதான். சரி கார்ல ஏறின்னு ஒரு பிளே கிரவுண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டு, இது என்னோட சீக்ரெட் ஸ்பாட். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னா இங்க இருந்து கத்தி பேசினோம்னா மனசே ரிலீஃப் ஆயிடும். போ நீயும் என்னோட சீக்ரெட் ஸ்பாட் இன்னைக்கு எடுத்துக்கோ. உன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொட்டி தீத்துக்கோ. நான் கூட அங்க இடைஞ்சலா வரமாட்டேன் பண்ணி இவன் காருக்குள்ளேயே உட்காந்துக்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் அழுகுறா, பலவித எமோஷன்ஸ காட்டுறா. அது எல்லாமே காருக்குள்ள இருந்து இந்த லீஜு பாத்துட்டு இருக்கான். கடைசியா அவ ஹீரோ கால் பண்ணி, நீங்க எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணிருந்தீங்கல்ல, நான் அதை முடிவு பண்ணிட்டேன். வாங்க ஸ்கை டவர் பில்டிங்ல தான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு ட்ரீட் கூட என்னோடதாங்கிறா. அவ இங்க இருக்க போறதா இருந்தா உடனே குஷியா போன்லயே சொல்லியிருந்திருப்பா. அங்க இன்வைட் பண்ற, அதுவும் ட்ரீட் குடுக்கறேன்னு சொல்றானா, கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்கு தான் முடிவு எடுத்திருக்காங்கிறது இவனுக்கு நல்லாவே புரியுது. அதனால அங்க போறதுக்கே மனசு இல்லாம இவன் ரொம்ப நேரமா ஆபீஸ் ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவ வெயிட் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த பில்டிங்க்கும் வந்துறானா. ஹீரோயினும் எப்ப பார்த்தாலும் நம்மள ஒரு இடத்துல வெயிட் பண்ணி வச்சுட்டு ஆனா வரவே மாட்டேங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டிங்கும் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு அவ லிஃப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவா லிஃப்ட்டுக்குள்ள ஏறாம மொபைல் ஸ்கிரீன்ல இருக்கிற ஹீரோட போட்டோ பார்த்துட்டு, அவளை விட்டு அவ போகட்டும். இல்ல அவளை விட முடியாது. அவ எனக்கு யாரு? அவளை நான் விட்டுதான் ஆகணும். ஆனா அவ இங்க இருந்து போன என்ன பண்ணுவா? யார் அவளை பாத்துக்குவாங்க? என் கூட இருக்கட்டும். அவளை என் கூட தான் வச்சுக்கலாம். நானே எப்படி முடிவு பண்ணலாம்? அவ தானே முடிவு பண்ணணும். அவ விருப்பப்பட்டா போகட்டும். ஆமா போகட்டும் அப்படின்னு அவன் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கவும் கரெக்டா லிஃப்ட் கதை ஓபன் ஆகுதா. அங்க ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நிக்கவும், இல்ல இவளை என்னால போக விட முடியாது, இவளை நான் தான் பாத்துக்கணும்னு இவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டுமா, என்ன இங்க இருந்து போகிறதா தானே சொல்றேன், ஓ விருப்பம் நீ போய்க்கலாங்கிறான். இவன் இப்படி சட்டுன்னு சொல்லவோ மனசு பட்டுன்னு உடஞ்சு போயிடுது. இருந்தாலும் காட்டிக்காம, வாங்க நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேர்வெல் டின்னர் குடிக்கிறேன், நீங்க வர லேட் ஆனதுனால இங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ பக்கத்துல உள்ள ஒரு ஷாப்க்கு அவனை கூட்டிட்டு போய் சீ ஃபுட் வாங்கி தரா. சீ ஃபுட்னா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டாங்க. இந்த நத்தை நண்டு அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை அப்படியே நம்மளே சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இவ ஹீரோ எதுக்காப்புல உட்கார வச்சுட்டு அவனை இது பண்ணு அது பண்ணுன்னு செய்ய சொல்லி இவன் மட்டுமா சாப்பிட்டுட்டு இருக்க. ஏமா ட்ரீட்னு கூட்டு வந்துட்டு என்ன எல்லாத்தையும் என்ன வேக வச்சு வேடிக்கை பாக்குறாங்க? அதுவா எல்லாம் உயிரோடு இருக்குல்ல, அது சாகடிச்சா எனக்கு பாவம் பிடிக்கும்ல. இவனா புள்ள சாப்பிட்டுன்னு இவ்வளவு நேரம் வேக வச்சுட்டு இருந்திருப்பான். அதை டக்குன்னு கீழே போட்டுறானா. ஏன் சார் ஏன் கீழே போட்டீங்க? இந்த பாவ புண்ணியெல்லாம் நம்மளோட அடுத்த ஜென்மத்துலதான் போய் சேரும். இந்த ஜென்மத்துலதான் நீங்க செமையா வாழ்றீங்கல்ல, எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அடுத்தது எடுத்து வேக வைங்க. அடுத்த ஜென்மத்துலதான் ஆட் ஆகும். உனக்கானதை நீயே வேக வச்சு சாப்பிடு, எனக்கானதை நான் வேக வச்சு சாப்பிட்டுக்கிறேங்கிறான். ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி, சாரி நான் உன்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, அவர்தான் என்னையவே வேக வச்சுக்க சொல்லிட்டாரு, நீ எதுவா இருந்தாலும் அவரை தான் நொந்து கொண்டு இவ சாப்பிடுறதுக்கும் அவங்கிட்ட பாவ கணக்கு சேர்த்தி விட ஹீரோவா இந்த பிள்ளை ரொம்ப உசாரின்னு நினைச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ கொடுத்த கிஃப்ட், அப்புறம் அன்னைக்கு சர்ச்ல இருந்து கலெக்ட் பண்ண ஸ்டார் எல்லாம் வச்சுட்டு இது ரெண்டும் இங்க இருந்து மறக்காம ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போகணும்னு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு காலையில ஹீரோ கிட்ட, என்ன சார் போய் தாத்தா கிட்ட பேசலாமாங்க? அவனு சரின்னு சொல்லிட்டு அவளை தாத்தாவோட ரூம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து ஆண்டனி சார் ரூம்ல இந்த லெட்டர் இருந்ததா கொடுக்கவும் இவங்க தாத்தாட்ட போய் கொடுக்குறாங்க. கூடவே அத்தையும் பதட்டமா, என்ன லெட்டர் மட்டும் வச்சுட்டு இவர் எங்க போனாருங்கிற மாதிரி அவங்க அவரோட அப்பாவே பாத்துட்டு இருக்க. தாத்தா அதுக்குன்னு லெட்டர் படிச்சு, என்னை விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டானே, அவனுக்கு பிடிக்காத எதுவும் இந்த வீட்டுல நடந்துருச்சா, அவன் சொந்த ஊருக்கே போறதா லெட்டர் எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு அவர் வருத்தப்படவும், சரி இதுக்கு மேல ஹீரோயினும் போறான்னு சொன்னா தாத்தா மேற்கொண்டு அதிகமா வருத்தப்படுவாரேன்னு இவங்க விஷயத்த கடப்புல போட்டுறாங்க. அத்தைக்கா அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க அங்கிருந்து ஓடவுமே ஹீரோனுக்கு விஷயம் புரிஞ்சிருது. ஆண்டனி எங்க கூட 2 நாள்ல வந்துருவாரு 3 நாள்ல வந்துருவாருன்னு பார்த்தா 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு, அவர் வரவே காணும். அத்தைக்கா எங்க இருந்து பார்த்தாலும் அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. அவர் நினைச்சிட்டே அச்சஸ்ல அவரை பெயிண்டிங் கூட பண்ணிட்டாங்க. ஹீரோனுக்கு அந்த பெயிண்டிங்கை பார்க்கவுமே கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே அதை போட்டோ எடுத்து அங்கிள் காமிச்சு வைக்க அவரால் அவரோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேங்க்ஸ்மா, என்னோட கவலை எல்லாம் போக்கிட்ட, நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு அங்கிள் வீட்டுக்கு வந்தா அத்தை வீட்டுல இல்ல.
அவங்க மனசு கஷ்டப்பட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. இவங்களோட வெக்கேஷன் ஹவுஸ்க்கு தான் உனக்கு போயிருப்பாங்க. தாத்தாக்கா ஒன்னும் புரியல, என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த வீட்ல இருந்து போயிட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் யோசனையா இருக்க. ஆனா அங்கிள் கரெக்டா அத்தையை தேடி போய் அவர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல, அத்தையும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல, இங்க அதுக்குள்ள ஹீரோயினும் தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருப்பா. அதனால தாத்தா இருந்துட்டு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, அடுத்து என்ன பண்ணலாங்கும் போது தாத்தா சந்தோஷமா இருக்கும் போதே தான் இங்க இருந்து கிளம்ப போறதா ஹீரோயின் அவ விஷயத்த சொல்ல வந்தா, அதுக்குள்ள ஆண்டனி அங்கிள் முந்திக்கிறாரு. சார் உங்களுக்கு ஆட்சேபனே இல்லைன்னா உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அவர் உடனே சம்மதம் கொடுத்துட்டு என்னோட உடல்நிலை வேற சரியில்லை, சரி ஜூரி சென் நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து உங்க அத்தைக்கும் அங்கிளுக்கும் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. இல்ல முடியாது, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு ஏதோ சொல்ல வர. அதுக்குள்ள ஹீரோவை கையை பிடிச்சி வச்சுட்டு சரி தாத்தா நாங்க முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுறோங்கிறான். அவன் எதுடா சாக்கு கிடைக்கும் ஹீரோன் இங்க இருந்து அனுப்பிச்சு வைக்க வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பானாட்டு இருக்கு. ஹீரோனும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சென்சார் வீட்ல இருந்து போலான்றதா, ஆனா கடைசி செகண்ட்ல இப்படி எல்லாமே சொதப்பிருச்சுங்க. என்ன சொதப்பிருச்சு, உங்க அப்பாவும் இப்போதைக்கு இல்ல, அவர் திரும்பி வரதுக்குன்னு நீ எவ்வளவு தூரம் அங்க நடிக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு பணம் தானாங்க. இல்ல எனக்கு அங்க அவங்களெல்லாம் ஏமாத்துறது குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. நேகா சிரிச்சிடுறா, ஏது உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? எனக்கு என்னமோ மூஞ்சியும் மொழியும் சரியில்லையே, ஒருவேளை அந்த கசின் சார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியாங்க? ஆஹா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கிடையாது, உனக்கு அவர் மேல லவ் வந்துருச்சு, அதை மறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே அங்க இருந்து வரணும்னு நினைக்கிறேங்க. ஆஹா இல்ல இல்லன்னு அவன் மறைக்க பார்த்தாலும் அப்பட்டமா ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறா. இங்க ஹீரோவா சிரிச்சுட்டே இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஹீரோனை எப்படி அனுப்பிச்சு வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தாட் மைண்டுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கும்ல. இப்ப அதுல இருந்து ரிலீஃப் ஆகும், அவன் அறியாமே சிரிச்சிட்டு இருக்க. செக்ரட்டரியும் வந்துட்டு சார் இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி சிரிக்கிறீங்க, அதுலயும் இன்னைக்கு ரொம்பவே சிரிக்கிறீங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சிரிச்சிட்டு போறான். இந்த சாய்ஸிக்குமே அத்தைக்கும் ஆண்டனி அங்கிளுக்கும் கல்யாணம் ஆக போற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட வந்து எப்படி இது சாத்தியமானுச்சுங்க, அவங்களுக்குள்ள இப்படி ஒன்னு ஓடிட்டு இருக்குங்கிறதே எங்களுக்கே தெரியாது, ஜூரி தான் கண்டுபிடிச்சு அவங்கள சேர்த்து வச்சாங்கவும். உங்க வீட்டுல எல்லா சந்தோஷத்துக்குமே ஜூரி தானே காரணங்க. ஆமா வந்ததுல இருந்து வீடே வேற மாதிரி ஆயிடுச்சு, தாத்தா அத்தை அங்கிள் ஏன் நானும் கூட சந்தோஷமா தான் இருக்கேங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்ல, அவங்க கூட ஃபேமிலி மெம்பரா இருக்கனால தானே நம்மளால நம்ம ரிலேஷன்ஷிப் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண முடியலங்க. இல்ல சாய்ஸி நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், அவ என் கூட இருக்கனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு தயங்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, சோ நீ புரிஞ்சுக்கோங்க. அவள பயத்துல அவனை ஹக் பண்ணிட்டு நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், ஆனா நான் ஒரு முறை உங்க மனசை உடைச்ச மாதிரி நீங்க என் மனசை திருப்பி உடைச்சிடாதீங்கன்னு அவனை லைட்டா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஹீரோ வேலை விட்டு வரவும் ஹீரோயின் அவனுக்காக வீட்டு வாசலே நிக்கிறா. சரி எப்படி நான் இங்க கொஞ்ச நாள் இருக்க போறதா ஆயிடுச்சு, ஆனா அத்தைக்கும் அங்கிளுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான், அதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, அப்புறம் நீங்களே என்ன வற்புறுத்தி அதாவது உங்க குடும்பத்துக்காக என்ன இங்க இருக்க வைக்கிறதுனால எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கூட டபுளா கொடுக்கணும், நான் பணத்துக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு படப்படன்னு பேச, பணம் தானே உனக்கு எவ்வளவு தேவையோ கொடுத்துறேங்கிறான். இவர் முன்னெல்லாம் இவர் அநியாயமா பணம் கொடுக்க மாட்டாரு, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சிருப்பாரு, எப்படி இந்த மாற்றங்கிற மாதிரி ஹீரோனுக்கே ஆச்சரியமா இருக்கு. தாத்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் லீஜோட அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தான் பொண்ணுக்கும் ஆண்டனி அங்கிளுக்கும் கல்யாணம் ஆக போறதா விஷயத்த சொல்லவும் அதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா லீஜோட அம்மாவுக்கு மட்டும் பொறுக்கல, பொறாம அவங்க மூஞ்சிலேயே தெரியுது. ஆக்சுவலா இவங்க ஒரு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுனா, தான் ஃப்ரெண்டு நல்லாவும் இருக்க கூடாது, ஆனா காலம் ஃபுல்லா தான் கூடயே இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவ லைஃப் லாங் தனக்கு கம்பெனி கொடுக்கணும். அப்புறம் அப்பப்போ உனக்கு என்னப்பா நீ சிங்கிள் தானே, உனக்கு குடும்பம் இல்லைன்னு குத்தி வேற காட்டுறாங்க. ஒரு வினோதமான ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. ஹீரோனுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், அந்த நாட்களையும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தாத்தா கூட ஆசையா பேசுறா. அத்தைக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போறதா இருந்தாலும் அதோட ப்ரிப்பரேஷன்ல அவங்க பெருசா கவனம் செலுத்தல. ஆனா இவதான் ஃபேஷியல் பண்ணணும், ஃபேஸ் மாஸ்க் போடணும்னு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. முதல்ல கூட அவங்க இதெல்லாம் எதுக்குமா, நம்மளே சிம்பிளா தானே கல்யாணம் பண்ண போறாங்க, ஆனா இவளோட உற்சாகத்தை பார்க்கவும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. அப்புறம் ஆண்டனி அங்கிள் எப்ப பார்த்தாலும் போர் அடிக்கும் போதெல்லாம் ஆணி அடிச்சுட்டு தானே இருப்பாரு, அந்த வேலையில இவ சேர்ந்துக்கிறா. ஆரம்பத்துல கூட லைட்டா அவருக்கு இவனால சந்தேகம் வந்திருந்திருக்கும், ஆனா இப்போ இப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு பேத்திங்கிறது தேவைதாங்கிற மாதிரி அவரும் கூட அவ கூட மிங்கிள் ஆயிட்டாரு. முன்ன விடமே குடும்பம் ஹாப்பியா இருக்கா. எங்க இவளுக்கு திரும்பி போகிறதுக்கு என்ன வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ கேட்காம ஹீரோ வேற பணம் அதிகமா கொடுத்துட்டே இருக்கான். அதெல்லாம் இவ எண்ணி எண்ணி பார்த்து கணக்கு எழுதிட்டு இப்படியே போச்சுன்னா சீக்கிரமே சென்சார் மாதிரி நம்மளும் பணக்காரி ஆயிடலாமாட்டு இருக்கே. இல்ல சென்சாரை விடவும் நான் பெரிய பணக்காரி ஆகணும், அதுதான் என்னோட லைஃபோட கோல்னு கணக்கு நோட்டு பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கா. பாவம் இந்த லீஜுக்கு தான் ரொம்பவுமே போர் அடிக்குது. அவன் எப்பவுமே போர் அடிக்கும் போதெல்லாம் ஒரு மியூசிக் ஷாப்க்கு வந்து சிடி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருப்பான். இன்னைக்கு அதுலயுமே விருப்பம் இல்ல, மாத்தி மாத்தி எல்லா காஸ்டையும் போட்டு பாக்குறான். எந்த பாட்டையும் முழுசா கேட்ட மாதிரி இல்ல, ஆனா மைண்ட் இங்க இல்ல. அந்த சிடி கடைக்காரன் லீஜோட ஃப்ரெண்டு தான். அவன் லீஜோ கவனிச்சிட்டு இருந்துட்டு என்னடா யாரையும் மிஸ் பண்றியாங்க? ஆமா இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கேன், ஆனா முறையா ஹாப்பினஸ் ஒரு பொண்ணு கிட்ட பார்த்தேன், ஆனா அவளோட ஹாப்பினஸ் நான் கிடையாது, அதனால நீ பேக் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? இது என் ஃப்ரெண்டு டைப்பே கிடையாது, எனக்கு என்னமோ உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது, முயற்சி பண்ணுங்கவும் அப்படின்னு சொல்லிட்டு லீஜுவும் ஹீரோயின் கால் பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஃபன் பண்ண வரையான்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போறா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா நிறைய கேம்ஸ் எல்லாம் பிளே பண்றாங்க. அப்புறம் அவங்களோட சீக்ரெட் ஸ்பாட்க்கு வந்து வளவலன்னு அவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் லீஜுனா ரொம்ப ஃபன்னியா இருப்பாரு, அவருக்குலாம் போரே அடிக்காதுன்னு நினைச்சேன். ஏன் ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடைக்கலையாங்க? என் கதை விடு, அது சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ என்ன இன்னும் என் ஃப்ரெண்டு வீட்லயே இருக்க? உன் மனசு இப்ப என்ன சொல்லுதுங்க? நான் திரும்ப திரும்ப நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு
எனக்கு தேவை பணம், அதுக்காக மட்டும் தான் நான் அங்க இருக்கேன். அப்ப என் ஃப்ரெண்டுக்காக நீ அங்க இல்லையா? ஆஹா கிடையாது, உங்க ஃப்ரெண்டுக்காக நான் அங்க இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே, அவர் தான் எனக்கு கிடைக்க மாட்டாருங்க. லீஜுக்கா ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. அப்போ தான் ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு அவ மனசுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவ தன்னையும் திரும்பி பாப்பான்னு நினைச்சுக்கிறான். அவன் கூட விளையாடிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு லேட்டா வரவும் அப்பந்தான் வேலையை முடிச்சுட்டு வர ஹீரோ கார்ல இருந்து இறங்கி வந்து, எங்க இவ்வளவு நேரம் போயிட்டு வர? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்காங்க? இல்ல லீஜு கூட போயிட்டு வந்தேன். லீஜு கூடயா? அவன் கூட இதுக்கு இந்நேரம் வரைக்கும் வெளியில போயிட்டு வந்தேன். நான் சொல்லியிருக்கேன்ல அவன் ஒரு பிளே பாய்னு. சார் அவர் என் ஃப்ரெண்டு. ஓ என் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் உனக்கு சம்பளம் போட்டு அதுவும் இப்ப கேட்காமையே உனக்கு வேணுங்கிற அளவு பணம் கொடுக்குறேன்ல, அதுக்கு நீ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கவும். புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. நாளையில இருந்து நீங்க குடுக்குற பணத்துக்கு தகுந்தப்பல வேலை செய்யறேன் அப்படின்ட்டு இவ ஜோ பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் நோட் எடுத்து அதுல இருக்கிற ஜோசன் கிங் போட்டோவையும் ஹீரோவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கேன். ஏய் என்ன பண்ற? இல்ல உங்க ரெண்டு பேர்ல யார் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு பார்த்தேன். உங்களை விட என் ஜோசன் கிங் தான் ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவரை வச்சு நான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா நீங்க இவரை 2-3 கொடுத்துட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறீங்க. எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உள்ள போக ஏய் அப்படின்னு அவளை கூப்பிடுறதுக்குன்னு அவ சிட்டா பறந்துட்டா. அந்த வீக்கெண்ட் ஹீரோயின் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாளா. ஹீரோக்கா எங்க லீஜு கூட தான் போயிடுவாளோன்னு ஒரு மாதிரி மனசு கேட்கல. அதனால கார் எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறான். அவன் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இவனை கார்ல ஏத்திக்கிறான். எங்க போறோம்? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்காங்க. இல்ல பர்ச்சேஸ்க்கு. சரி மாலுக்கு போலாமாங்க. ஐயா மாலுக்கு போனா பைசா நிறைய செலவாகும்னு அவன் ஒரு மார்க்கெட் கூட்டிட்டு வரா. மால்ல விட இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுலயும் சில டிசைன்ஸ் எல்லாம் அவன் இப்ப போட்டிருக்க மாதிரியே இருக்கு. ஆனா அவன் வாங்கின ரேட்டை விட பாதி விலைக்கு தான் குடுக்குறாங்க. அவ சொன்னது கரெக்ட் தான். இங்க வந்து நிறைய காசு மிச்சப்படுத்தலாமா இருக்குன்னு இவன் மார்க்கெட்டை ஒரு பக்கமா சுத்தி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளுக்கான இன்னர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு லேடி கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு உனக்கு ஏ சைஸ் தான் கரெக்டா இருக்குங்க, இல்ல எனக்கு பி சைஸ் கொடுங்கன்னு இவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா. ஆனா வாங்க மாட்டேங்கிறா. மார்க்கெட்ல அந்த பக்கமா சுத்திட்டு இருந்த ஹீரோ இவ சவுண்ட் கேட்கவும் ஓடி வந்து எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கடைக்கார லேடியும் பாருங்க சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சரியான சைஸ் சொன்னா புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் அவனுக்கும் அப்பதான் அங்க என்ன நடக்குன்னு புரிஞ்சுட்டு எனக்கு என்னமோ அவங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போக இவ்வளவு ஓடி வந்து சென்சார் என்ன உளறீங்க, நான் தான் அன்னைக்கு நான் சாகும் போதே நீங்க பார்த்ததெல்லாம் மறந்துடணும்னு சொன்னேன்ல, நீங்களும் மறந்துட்டேன். நீங்க இப்ப என்ன இன்னமும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ சாரி திடீர்னு மைண்டுக்குள்ள இருந்து ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நீயும் இன்னும் சாகல இல்ல, அப்ப நான் சாகுற மாதிரி நடிச்சுனா நீங்களும் எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சுங்கிறீங்களா? அவன் அப்படி சொல்ல வரல, ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் இவ அவனை அடிக்கிறதுக்காக பக்கத்துல பொருள் தேடிவாளா. அவனை அங்க வந்து தெரிச்சிடுறான். அடுத்த நாள் ஆபீஸ்லயா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கே ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கு. தேவையில்லாம மார்க்கெட்டுக்குள்ள என் மூக்க நுழைச்சேன், நான் தான் அதை மறந்துட்டேன், எப்படி எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்கிற மாதிரி அவன் லூசு கணக்கா சிரிச்சிட்டு இருக்க. செக்ரட்டரியும் வந்துட்டு சார் உங்க ரியல் கசினை பத்தின இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பொண்ணு நம்ம உங்க கசினை நடிக்க வைக்க முடியும்? இல்ல இந்த பொண்ணே உங்க கசின் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களாங்க? இல்ல ஜூரி என்னோட கசின் கிடையாது, அவளை நான் கசினா வச்சுக்கவும் விரும்பல. ஒருவேளை என்னோட கசின் கிடைக்கலனாலும் நான் அவளை இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருவேங்கிறான். ஹீரோயினை சிஸ்டரா பாக்குறதுக்கு அவனுக்கே விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. இந்த ஜன்ஹியூக் இருக்கான்ல அவனுக்கு ஒரு ஃபேஷன் ஷோல வாக் போறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அவனுக்கான ஒரு முதல் சம்பளமும் அடையாளமும் கிடைச்சிருதா. அதாவது அவனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்திருக்காங்க. அது யார்கிட்ட கொடுக்கணும்னு அவனுக்கு யோசனை வரும்போது செக்ரட்டரி யூனாவோட ஞாபகம் தான் வருது. அதனால அவளை தேடி வந்துடுறான். இன்னும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இவனே பேக்கெட்ல இருந்து சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இல்ல இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்பவுமே ஃபேஸ் எங்காவே இருக்கும்னு எங்க ஏஜென்சில சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த விட்டமின் டேப்லெட்ஸையும் அவனோட நேம் கார்டையும் கொடுத்துட்டு நான் இப்போ மாடல் ஆயிட்டேன் அவ வாழ்த்துக்கள்னு சொல்லவும் வாழ்த்துக்கள் மட்டும் பத்தாது, நான் ஒரு நேம் கார்டு கொடுத்தேன்ல அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் கார்டு இருக்கா? இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளோட கார்டு எடுத்து கொடுக்கவும் இவன் அதுல உள்ள கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நான் கால் பண்ணட்டுமாங்க? மார்னிங் 9 to 6 நான் ஆபீஸ்ல இருப்பேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ தான், நீங்க எப்ப வேண்டாலும் கால் பண்ணலாங்கிறா. அவனுக்கு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷத்துல பறக்காத குறைதான். இப்பவும் தெரியல அவனோட அந்த இன்னசென்ஸ் தான் இவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப கூட அவன் மறுப்பு சொல்லல. இங்க ஹீரோட வீட்டுல தாத்தாவும் அவனுமா செஸ் விளையாடிட்டு இருப்பாங்களா. ஏப்பா நீ நம்ம ஜூரிய பத்தி என்ன நினைக்கிறேங்க? அவளுக்கு என்ன தாத்தா நல்லாதான் இருக்காங்க. இல்லப்பா அவ எப்படி இருக்கான்னு கேக்குறேன். அதான் தாத்தா நல்லாதான் இருக்கா. அத சொல்லல அவ அழகா இருக்காளான்னு கேக்குறேன். அழகாவா அப்படின்னு சொல்லி அவனே சிரிக்க ஆரம்பிக்க என்னடா என் பேத்தி அழகு இல்லைங்கிறியா? அப்படியே சொல்ல தாத்தா ஜூரி கியூட்டா தான் இருக்கா. என்ன கியூட்டா இருக்கான்னு சாதாரணமா முடிச்சுட்டேன். அவ சிரிக்கும் போதே அவ கண்ணும் சேர்ந்து சிரிக்குது. பெருசா அவ ஸ்ட்ரக்சரா இல்லைனாலும் எங்க பியூட்டிஃபுல்லா தானே இருக்காங்க, எதுக்கு வம்பு? அதனால ஆமா தாத்தா அப்படிங்கவும் அப்ப நீ என்ன பண்ணு உன் ஃப்ரெண்ட் லீஜு கிட்ட ஜூரிய பிடிச்சிருக்கான்னு கேளு. என்ன தாத்தா உளறீங்க? இல்ல ஒருவேளை லீஜுக்கு நம்ம ஜூரிய பிடிச்சிருந்ததுன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என் பேத்தியும் நான் இங்கேயே பக்கத்துல வச்சு பாத்துக்கலாம்ல. அவனே ஹீரோயின் இங்க இருந்து எப்ப அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தா தாத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வரைக்கும் யோசிச்சுட்டாருன்னு சரி தாத்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க இருந்து வரவும் இங்க ஹீரோயின் ஹால்ல உட்காந்து ஒரு பெரிய ஆப்பிள சின்ன சின்னதெல்லாம் கடிக்கல பெருசா வாயை திறந்து கடிச்சிட்டு இருக்கு. அவனா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த மூஞ்சி அழகா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு என்ன சார் ஆப்பிள் வேணுமாங்க? எனக்கு வேண்டாம் நீயே நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு போறான். தாத்தா இதை பத்தி ஹீரோ கிட்ட மட்டும் பேசல, அத்தை கிட்டயும் ஆண்டனி அங்கிள் கிட்டையும் கூட லீஜு ஹீரோயின் பேரை பத்தி பேசவும் அவங்களுமே ஆமால அவ என் ஃப்ரெண்டுக்கே மருமகளா போயிட்டா, நம்ம எப்பவுமே நம்ம பொண்ணை இந்த வீட்லயே வச்சுக்கலாம், எல்லாரும் இப்போ போலவே ஹாப்பியா இருக்கலாம். அப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, முதல்ல நம்ம அவங்க 2 பேரையும் தனியா ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு ஷோக்கு அனுப்பிச்சு வைக்கலான்னு அத்தை 2 டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டிக்கெட்டை வேற தாத்தா ஹீரோ கையில கொடுத்து நீ தான் உன் ஃப்ரெண்ட் எப்படியாச்சும் பேசி சமாளிச்சு நம்ம ஜூரி கூட அனுப்பிச்சு வைக்கணுங்கிறாரு. முடியாதுன்னு சொன்னாலும் அவர் கேட்கிற ஆள் இல்ல. அதனால தான் ஃப்ரெண்டு கையில வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இந்த வீக்கெண்ட் நீயும் ஜூரியும் ஒரு ஷோக்கு போனுங்க. என்னடா என்ன பிளே பாய்னு ஜூரி கிட்ட பையன் கொடுத்து வச்சிருந்தா இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா ஷோ போறதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையாங்க? என்ன பண்றது தாத்தா நீங்க 2 பேர் போகணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதுவும் இல்லாம எனக்கு உன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. பொண்ணுங்க விஷயத்துல நீ எப்பவுமே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பல்ல, அதனால நீ ஜூரி கூட டேட்டிங் போய்க்கலாங்கிறான். ஹீரோக்கு தான் ஃப்ரெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை. இந்த பக்கம் அத்தையா ரொம்ப ஆசையா ஹீரோயினுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை அழகுபடுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க நீயும் சென்னும் இந்த வாரம் ஒரு ஷோக்கு போறீங்க, அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரெஸ். அத்தை என்கிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல, ஏன் மேற்கொண்டு செலவு பண்ணீங்க? இல்ல இந்த அக்கேஷனுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பொண்ணு அவளை அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. அப்பதான் வேலை முடிஞ்சு வர ஹீரோ இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போலான்னு பாப்பான். ஆனா தாத்தா புடிச்சு வச்சுட்டு என்னடா இன்னைக்கு என் பேத்தி அழகா இருக்காங்க. அவனு மேல இருந்து கீழே வரைக்கும் ஹீரோயின் ஒரு மாதிரி யார இறங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகே, ஆனா இந்த ஸ்கர்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை வேண்டாம் சேஞ்ச் பண்ணிடுங்கவும். அத்தையா என்னடா இந்த ஸ்கர்ட்டுக்கு என்ன குறைச்சல், இதுதான் இப்ப ட்ரெண்டிங்க, அந்த ஸ்கர்ட்டே ரொம்ப குறைச்சலா தான் இருக்குங்கவும். ஆண்டனி அங்கிள் இடையில புகுந்து நம்ம சென் தம்பிக்கு அந்த அளவுக்கு ஃபேஷன் சென்ஸ் கிடையாது, அவரே எல்லா அக்கேஷனுக்கும் கோட் ஷூட் மட்டும் தானே போட்டு போவாருங்கவும். தாத்தாவை திரும்பி சொல்லுடா என் பேத்தி அழகா தானே இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு அவனும் தம்ஸ் அப் காட்டிட்டு போறான். ஆனா அவன் மூஞ்சில அந்த அளவுக்கு சுதாரிப்பே இல்ல. ஹீரோயின்கா அதை பார்க்கவும் இவருக்கு நம்ம கூட அந்த ஷோக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. ஆமாமா அவருக்கு சாய்சி கூட போறதுக்கு தானே விருப்பம் இருக்கும் அப்படின்ட்டு இவளுக்குன்னு அத்தை கொடுத்த டிக்கெட்டை கொண்டு போய் சாய்சி கிட்ட கொடுத்து இது நானும் சென்னை போறதுக்காக வீட்டுல அரேஞ்ச் பண்ண ஏற்பாடு, ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில போறதுனால நீங்க அங்க அவருக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவளும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வீக்கெண்ட்ல ஷோல போய் உட்கார்றா. அதே இடத்துக்கு லிஜும் வந்து உட்கார்றான். முன்னாடி மொக்கையான ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கும். சாய்சியா டென்ஷனா நம்ம 2 பேரும் எப்படி இங்க நீ நம்ம 2 பேரும் எங்க இப்படி வந்தோன்னு யோசிக்கிறான். ஆனா நான் நம்மள இங்க அனுப்பிச்சு வச்சவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்கிறான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அந்த ஷோ கொண்டு போய் டிராப் பண்ணலாங்கிறதுக்காக டிக்கெட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கதானங்க, அத நான் சாய்சி கிட்ட கொடுத்துட்டு அவங்க உங்கள்ட்ட சொல்லியாங்க. இப்பைத்து என்ன பண்ணி தொலைச்சவங்க தான் அவ விஷயத்த சொல்றாளாம். போச்சு தாத்தா உனக்கும் லீஜுக்கும் பண்ணி கொடுத்த டேட்டிங் ஏற்பாட நீயே கெடுத்து விட்டுட்ட, அப்ப பிளான் கேன்சலா, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா வீட்டுக்குள்ள போப்பாக்க அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி வேணாம் ரொம்ப ஆசைப்பட்டு இதுக்கு தாத்தா ஏற்பாடு பண்ணாரு, இது இந்த மாதிரி சொதப்பிச்சுன்னு தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவாரு, வா அந்த ஷோ முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெளியில சுத்திட்டு வந்துடலான்னு அவன் முன்ன சொல்லியிருந்திருப்பால நான் 63 பில்டிங்க போய் பார்க்கணும்னு. அந்த பில்டிங்க்கு தான் ஹீரோனை கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் மூஞ்சிலியா சொல்ல முடியாத சந்தோஷம். அவன் அதை பார்த்துட்டு இருந்துட்டு உனக்கு இந்த பில்டிங்னா அவ்வளவு பிடிச்சிருக்காங்க? ஆமா சின்ன வயசுல இருந்து நான் இந்த பில்டிங் அப்பா கூட வரணுங்கிறக்காக காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா அந்த காசை வச்சு நானும் அப்பாவும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இவ கதை சொல்லி முடிக்கக்குன்னா இவங்க அந்த 63வது ஃப்ளோர்க்கே வந்துடுறாங்க. அங்க இருந்து இவ சியோலோட வியூ பார்க்கவும் என்னதான் ஸ்கை டவர் டாலஸ்ட் பில்டிங்கா இருந்தாலும் அங்க இருந்து பாக்குறதை விட இங்க இருந்து சியோல பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கு. என் ஆசை நிறைவேற்றி வச்சிருக்கீங்களா, காட் பிளஸ் யூ சாருங்கிறா. அந்த பில்டிங்குள்ள நம்ம சின்ராச கையிலேயே பிடிக்க முடியல. ஹீரோவோ ஓரமா கை கட்டி நின்று அவளோட சேட்டையெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கான். அவன் எங்க அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கிளம்பலாமான்னு லிஃப்ட் கிட்ட வந்து நிப்பாட்டி வைக்க, சார் எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்த 63 பில்டிங்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போறதுக்கு கரெக்டா 1 minute 43 seconds ஆகுமாமா. அந்த நேரத்துக்குள்ள நம்ம மூச்சு அடைச்சுக்கிட்டு எந்த விஷயம் வச்சுக்கிட்டோம்னாலும் அது நடக்குமாமே, உண்மையாங்க? சும்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்க பாப்புலர் பண்ணி விடுறதுக்காக மக்கள் அங்கங்க பேசிக்கிட்ட கதை, இதெல்லாமா நீ நம்புற? போய் உங்கள்ட்ட கேட்டா பாருங்க, சில விஷயங்கள் பொய்யாவே இருந்தாலும் நம்ம மனசு சந்தோஷத்துக்காக அது உண்மை நம்பிக்கலாம், தப்பில்ல அப்படின்னு இவ சொல்லவும் லிஃப்ட் கதவு ஓபன் ஆகுது. 2 பேரும் உள்ள போய் ஏறிக்கிறாங்க. அப்படி லிஃப்ட் பாதி தூரம் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோன் அப்படியே திரும்பி பாக்குறா. ஹீரோ அப்படியே சைலண்டா இருக்கான். இவ்வளவு டக்குன்னு அவன் வயித்துல குத்துறாளா, அவன் அவ்வளவு நேரம் உண்மையிலேயே மூச்சை அடிச்சு வச்சிருந்திருப்பான்னு இப்ப வெளியில விடவும் யாரோ என்கிட்ட பொய்ன்னு சொன்னாங்க, கடைசியில அவங்களே நான் சொன்ன வார்த்தைகளை நம்பி மூச்சு அடிச்சு வச்சிருந்திருக்காங்களாட்டு இருக்குன்னு. என்ன சார் என்ன விஷ் வச்சுக்கிட்டீங்கன்னு அவனை கலாய்க்க ஆரம்பிக்க, விஷயம்லாம் வச்சுக்கல, உண்மையிலேயே அவ்வளவு செகண்ட்ஸ் மூச்சு அடைச்சு வச்சுக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ பாவம் சார் நீங்க ரொம்ப அப்பாவிங்கிறா. அடுத்து இவங்க கார் எடுக்கிறதுக்காக ரோட கிராஸ் பண்றதுக்கு வந்து நிக்கவும் அந்த கிராஸ் பண்ற இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் பெயிண்ட் பண்ணிருப்பாங்களா. சார் உங்களுக்கு இது பத்தி தெரியுமா? எனக்கு எதை பத்தியும் தெரியாதுங்க, இது பேரு ஜீப்ரா லைன், இதுல நம்ம பிளாக் கலர்ல மட்டும் கால் வச்சு ரோட கிராஸ் பண்ணிட்டோம், அடுத்த நாள் ஃபுல்லா நம்மள பேட் லக் ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் நான் நம்புறது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பிளாக் கலர்ல மட்டும் கால் வச்சுட்டே போக ஹீரோயினா நேக்கா பார்த்து ஒயிட் கலர்ல கால் வச்சுட்டு கண்டிப்பா உங்களை பேட் லக் ஃபாலோ பண்ணுன்னு அவன் முன்னாடி போகும். ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோன்னு இவனுமே நம்பி ஒயிட் கலர்ல கால் எடுத்து வைக்க அவ திரும்பி ஐயோ திரும்பவும் சென்சார் அப்பாவின்னு ப்ரூவ் பண்றாரு, நான் சொன்ன போய் நம்பிட்டீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம சேஃபா ரோட கிராஸ் பண்றதே லக்கு தான் சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓட இவள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளாக் கலர் மேலதான் கால் வைக்க போவான். ஆனா என்னமோ தெரியல ஒயிட் கலர்லயே கால் வச்சு கிராஸ் பண்ணி போறான். அங்க ரோட்டோரத்துல கிறிஸ்துமஸ்க்காக சில லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அங்க மக்கள் கூட்டமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இவ அங்க போலாமான்னு கேட்கவும் அவனும் கூட்டிட்டு போறான். சார் நீங்க என் கதையில நம்புறதுனால நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்க. நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள நடுவுல இருக்கும் போது கண்ணை மூடி 1 2 3 4 5 எண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறக்கும் நம்ம முன்னாடி யாரு வந்து நிக்கிறாங்களோ அவங்கதான் நம்ம லைஃப் டெஸ்டினியா இருப்பாங்க. அப்படி நான் 5 எண்ணி முடிக்கவும் யாராச்சும் முன்னாடி வந்து நின்னாங்க, நான் பயந்துருவேன்ப்பா. எப்படி இப்படியான அவன் முன்னாடி
குதிச்சு பயம் கொடுத்த வர அவன் டக்குன்னு அவளை ஸ்டாப் பண்ணி போதும் விளையாட்டுங்கிறானா, என்ன திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாருன்னு, சரி நான் போய் ஸ்வீட் பொட்டோட்டோ வாங்கிட்டு வந்துடுறேன்னு அவங்க வந்து ஓடிடுறாளா. போனவ திரும்பி வேற வரல. ஐயோ அவளே ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தா, நான் திடீர்னு மூஞ்சி காட்டவும் எங்கேயும் கோச்சிட்டு போயிட்டாளோன்னு இவன் அங்க எல்லா பக்கமும் அவளை தேடிட்டு இருக்க. அவளை வேற காணுமா. இவன் அப்படியே அமைதியா கண்ண மூடி 1 2 3 4 5 அப்படின்ட்டு கண்ணை துறக்க அந்த பக்கமா ஓரமா உள்ள ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கடையில தான் அவ சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. கடையில கொஞ்சம் கூட்டமாட்டு இருக்கா, அதனால இவ இவ்வளவு நேரம் அவனை தேடி வராம வந்திருக்கா. நான் அவனை பொறுத்த வரைக்கும் 5 என்னதும் அவன் அவளை பாத்திருக்கான்ல. எது உண்மை, நான் என்னதுனாலதான் அவன் என் முன்னாடி வந்தாளா, இல்ல அவ அங்க ஆல்ரெடி இருந்ததுனால நான் என்னவும் சரியா போனுச்சா? ஹோங்சன் நீ பைத்தியம்டா. இல்ல பைத்தியமாயிட்டு இருக்க, இல்லைன்னா அவ பேச்சலாம் நீ நம்பிட்டு இருப்பியா? அவ பேச்சு கேட்காத, அவ உன்னை லூஸ் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கமா வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, லைட்ஸ்ல அழகா இருக்குல்ல, சரி வா போலாங்கிறான். நில்லுங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு $5 கொடுக்குறீங்களா? நீ சாப்பிடறதுக்கு நான் காசு கொடுக்கணும். சார் நான் பைசாவே எடுத்துட்டு வரலையே, நம்ம ரெண்டும் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் $5 கொடுங்களேங்க. எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடணும் விருப்பம் இல்ல. ஐயா சரியான கஞ்ச பிஸ்னாரி, காசு கேட்டதும் சாப்பிடறக்கே விருப்பம் இல்லைன்ட்டீங்க, ஆனா என்கிட்ட சில்லறை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு $5 அவன் முன்னாடி நீட்டிட்டே அவ ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்க போயிட்டு இருக்க. பாத்தியா கோங்சன், வெறும் $5க்காகவே அவ இவ்ளோ பெரிய பொய் சொல்றானா? நீ அவ சொன்ன அந்த பொய்ய போய் சீரியஸா எடுத்துட்டு 5 வரைக்கும் நம்பர் வேற என்ன பாரு. உண்மையிலேயே நீ பைத்தியம் தான், அவ சொல்றது ஃபுல்லா போய் அதை நான் நம்ப கூடாது. கூடுதல் நின்னு கண்ண முடிய 5 முறை என்ன அவங்களோட ஃபியூச்சர் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமாமா. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ம ஜூரியால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவளை கார்ல கூட்டிட்டு வரும் போது எதையும் யோசிச்சுட்டு அமைதியா இருக்கும். என்ன சார் உங்களை பொய்யா சொல்லி ஏமாத்திட்டேன்னு கோமா இருக்கீங்களா, இல்ல நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் பொட்டேட்டோல ஷேர் குடுக்கலன்னு கோமா இருக்கீங்களா? அவனை எப்போ இல்லாம பதிலே பேச மாட்டேங்கிறானா. இவளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருந்ததுல ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கவும், சார் காரை நிப்பாட்டுக்கு எனக்கு ரொம்ப விக்குதுங்கிறா. காருக்குள்ள வேற வாட்டர் பாட்டில் இல்ல, மெதுவா சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியான்னு தண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னு கார்ல இருந்து இறங்கி ஓட இவ்வளவு காருக்குள்ள இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஐயோ சார் திரும்ப ஏமாறுறீங்களேங்க. அவனை கோபத்தோட திரும்பி வந்து அவ கை பிடிச்சிட்டு இதெல்லாம் என்ன விளையாடுற விஷயமா? இல்ல சார் சும்மாதான் அப்படிங்கவும், போதும் இதோட பொய்யெல்லாம் நிப்பாட்டு, இதுலலாம் நான் விழுந்துட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் திரும்பவும் கடை பக்கமா போக, எனக்கு தான் ஒண்ணு இல்ல, எதுக்கு தண்ணி வாங்க போறீங்க, எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி வாங்குறதுக்காக கடைக்கு போறதோட இந்த பாட்டு முடியுது. உண்மைதாங்க, நம்ம ஹீரோ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.